வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை வீட்டிலேயே எப்படி செம்மையாக செய்யலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் மசாலா தடவி உடனே போட்டு எடுத்துடலாம். இது நல்லா மசாலா பிரியாமல் உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதே சேம் கிறிஸ்பினஸ் உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 300 கிராம் காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி எடுத்துருக்குறோம். அதை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா காலிஃப்ளவர் வெந்து வந்துடும். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி தனியாக ஒரு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மைதா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிளகாய் தூள் காரம் தான் நமக்கு இதில் இருக்கும். மிளகு நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் மிக்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இது முழுக்க ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கையிலேயே போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மெதுவாக மேலாப்பில் நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறோம். நான் அரை பழத்தை நான் புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் போடுறப்ப தான் உங்களுக்கு மசாலாஸ் உடனே உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் உடனே போட்டு எடுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை இப்போ இந்த மசாலாஸில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா காலிஃப்ளவருக்குள்ளே உங்களுக்கு நல்லா கோட்டாகி வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நல்லா மசாலாஸை போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கான எண்ணெயை சூடானதும் கொஞ்சமாக காலிஃப்ளவரை அப்படியே போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் தீய வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கிறப்போ நமக்கு வெளியே நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துடும். உள்ளே வெந்து வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா பரட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடும். நல்லா உள்ளேயும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ரெடியாகி வந்திருக்குது. பாருங்கள், மசாலாலாம் கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியவே இல்லை. நம்ம உடனே தான் இத்தனைக்கும் நம்ம மசாலா கலந்து போட்டோம். சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக அப்படியே பொரிச்சு மேலே சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையை பொரிச்சு போடுறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு மட்டும் வச்சு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட அப்படியே வெங்காயம் கொஞ்சம் போட்டு பெப்பர் அப்படியே கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு 2 குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அட்டகாசமான காலிஃப்ளவர் ஃப்ரை வீட்டிலே செம்மையாக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.